சாயிராம். குழந்தையே, இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா என்று பல கேள்விகள் உன்னுள் எழுந்து கொண்டே இருக்கிறது குழந்தையே. யோசிப்பதையெல்லாம் விட்டுவிடு. நீ செய்ய வேண்டிய காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ, அந்த காரியத்தை எப்படி முடிக்க வேண்டுமோ அதை நல்லபடியாக முடித்து உன் கைகளில் நான் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு கண்மணி. உனக்கு பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவர் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு செயல்படு. வீணாக யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல தீர்வை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது குழப்பம் ஏன் உன் மனதில்? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தவறும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான அறிகுறியையும் நான் உனக்கு காட்டுவேன். குழந்தையே, உன் வாழ்வில் புதுவிதமான ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நிராகரிப்புகளைக் கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் இருக்கிறேன். உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு. அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதத்தம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. காண நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் குழந்தையே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய்.
இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் போதே நம்பிக்கையையும் முழுமையாக இருந்தால் வேண்டுதல் வேண்டியபடி நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மனிதர்களுக்குள் நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவன் முன்னால் நான் வெற்றி பெறுவேன் என்று பிறர் மீதோ மற்றவற்றின் மீதோ முழுமையாக வைக்கப்படும் போது அந்த நம்பிக்கையின் ஆயுளும் வெற்றியும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஒரு ஊரில் வில் வித்தையில் சிறந்து விளங்கும் வீரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வில்லின் மீது அபார நம்பிக்கை அவனுக்கு. குறி தவறாமல் எய்துவதில் அவன் முதன்மையானவனாக இருந்ததால் அவனுக்கு கர்வமும் அதிகமாகவே இருந்தது. ஒரு முறை அந்த ஊருக்கு முனிவர் ஒருவர் சீடர்கள் படை சூழ வந்திருந்தார். இவனுடைய திறமையை கேள்விப்பட்டு இவனை காண விரும்பினார். அவன் வந்ததும் அவனை பாராட்டினார். இளம் வீரனுக்கு கர்வம் தாங்கவில்லை. நீங்கள்தான் பல கலைகள் கற்றுத்தருகிறீர்களே, என்னோடு போட்டியிட உங்கள் சீடர்கள் யாரேனும் தயாராக இருக்கிறார்களா என்று சவால் விட்டான். முனிவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். சீடர்களும் முனிவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு உன்னளவுக்கு அவர்கள் சிறந்து இருப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் முயற்சி செய்ய சொல்கிறேன் என்றார். போட்டிக்கு நாளும் குறித்தார்கள். போட்டி நாளும் வந்தது. இளம் வீரனும் சீடனும் சரிசமமாக தங்கள் திறமையை நிரூபித்தார்கள். இறுதியில் தூரத்தில் ஒரு பொம்மையை நிற்க வைத்து அதன் கண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இளம் வீரன் பொம்மையை குறிப்பார்த்து வில் அம்பு எய்தினான். அதைத் தொடர்ந்து அந்த அம்பையும் இரண்டாக பிளக்க செய்தான். அதை பார்த்த அனைவரும் அவனை ஆஹா ஓஹோவென்று பாராட்டினார்கள். வீரனுக்கு பெருமை தாங்கவே முடியவில்லை. அவனை பாராட்டிய முனிவர் இன்னும் ஒரு போட்டியை வைக்கிறேன் என்றார். அனைவரும் அந்த ஊரின் மலை அடிவாரத்தில் கூடினார்கள். ஓரத்தில் ஆறு ஒன்றும் இருந்தது.
மலையையும் ஆற்றையும் இணைக்கும் வகையில் ஒரு சிறிய கயிற்று பாலம் கட்டப்பட்டிருந்தது. முனிவர் தன் சீடனை அதில் நின்று தூரத்தில் இருக்கும் மரத்தின் கனியை குறிப்பார்த்து அடிக்கச் சொன்னார். சீடனும் தன்னுடைய குரு சொன்னதை கேட்டு அதன்படியே செய்தான். அடுத்து உன்முறை என்றார் முனிவர். இளம் வீரனிடம் வேகமாக வந்த இளம்பீரன் அந்த கயிற்று பாலத்தில் நின்றான். கீழிருந்த ஆற்று நீரும் எப்போது கயிறு அழுந்து விழுமோ என்ற பயமும் அவனை அச்சுறுத்தியது. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் கனியை குறிவைக்கும் போது கீழே விழுந்து விட்டால் என்னும் பயமே அவனுக்கு உதறலை கொடுத்தது. என்னால் முடியாது என்று வந்தே விட்டான் இளம் வீரன். முனிவர் அவரை தட்டி கொடுத்தார். உன்னால் முடியாது என்று யார் சொன்னது? உனக்கு உன் மீதிருந்த நம்பிக்கையை விட வில்லின் மீதிருந்த நம்பிக்கைதான் அதிகம். அதனால்தான் உன்னால் குறியை சரியாக அடிக்க முடியவில்லை. முதலில் உன் மீது நம்பிக்கை வை, அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் என்றார். இளம் வீரன் உண்மையை உணர்ந்தது போல் அவரிடம் மன்னிப்பு வேண்டினான். அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். முதலில் நம்மீது நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கையே நல்லதை கொடுக்கும். நம்மீது நம்பிக்கை வைத்தால் எதையுமே சாதித்து விடலாம். வெற்றிகரமாக சாதித்தே காட்டலாம். நாம் எப்படி நடக்கிறோம் என்பது முக்கியமல்ல. மெதுவாக மிதந்தாலும் சரி, வேகமாக விரைந்தாலும் சரி, எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை மிக சுலபமாக சந்திக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. அதுவே வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். நம்பிக்கை என்ற சொல்லே போதும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நமது வசமாக்கி கொள்ளலாம். அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு. நாட்கள் நகர நகர, நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயம் குறைந்த பாடில்லை, அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் என்னதான் உனக்கு நல்ல வாக்குகளையும் அறிவுரைகளையும் கூறிக்கொண்டே இருந்தாலும், அதை தினமும் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாலும் உன் மனம் மட்டும் ஒரு இடத்தில் இருப்பதே இல்லை. பிரச்சனைகளும் உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி சுழலிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறாய். நீ என்னிடம் விரும்பி கேட்டது எதுவுமே நடப்பது போல தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால், இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தால் எதுவுமே முடியாது, எதுவுமே தொடங்கவும் தொடங்காது. வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் என்று பதப்பதப்போடு பயந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வழியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை
கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்துக் கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவிற்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நேற்று கவலை, இன்று வேதனை, நாளை சந்தோஷம் என்று வாழ்வு நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். கவலையே வேண்டாம், எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மிடம் இருக்கும் கஷ்டத்தையும் போராட்டமான வாழ்வையும் நிச்சயமாக இறைவன் அறிவார். இறைவன் அறிந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் அந்த மாற்றம் நம் வாழ்வில் நிகழ சிறிது கால தாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திருக்கலாம். இந்த உலகத்தில் நிலையாக இருப்பப் போவது இறைவன் ஒருவர் மட்டுமே.
எனவே உறுதியாக இறைவனை தேடலாம், உறுதியாக இறைவனை சரணடையலாம். நம் கஷ்டங்களும் போராட்டங்களும் சர்வ நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு சரணடையலாம். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம், நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே.